அனைவருக்கும் வணக்கங்கள். இணைந்திருக்கிறோம் தளம் யூடியூப் சேனலூடாக. தளம் யூடியூப் சேனலானது பல்வேறு வகையான பிரயோசனமான காணொளிகளை உங்களுக்காக தந்துகொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நான் உங்களை நாளும் ஒரு தத்துவம், நாளும் ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தை என்ற பிரிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் இம்ரான். ஆம், உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவரும் உலகத்தில் பிறந்தது முதல் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் நகர்த்து கொண்டு செல்வதற்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமாக தேவைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் கல்வி. இந்த கல்வி என்பது ஒவ்வொருவரும் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மனிதன் நிச்சயமாக இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியம் நிலவுகிறது. ஆம், கல்வி என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு கேள்வி அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கும். கல்வி என்பது உண்மையில் நாங்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிகச் சுருக்கமான வரைவிலக்கணம் தான் நடத்தை மாற்றம். உங்களுடைய நடத்தையில், உங்களுடைய செயலில், உங்களுடைய பண்பில், உங்களுடைய அறிவில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றம்தான் நடத்தை மாற்றமாக காணப்படும். ஆம், அறியாமையிலிருந்து அறிந்த ஒரு சமூகமாக, ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து ஒழுக்கமான ஒரு சமூகமாக, உங்களுடைய நடத்தையுடைய நல்ல பண்புகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடத்தை மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த கல்வி என்ற ஒரு பகுதி. எனவே கல்வியை நாம் கற்றுக்கொள்வோம். எங்களுடைய நடத்தையில், எங்களுடைய பண்பில், எங்களுடைய சிந்தனையில், எங்களுடைய பேச்சில் ஒவ்வொன்றிலும் நாங்கள் நல்லதையே, பிரயோசனமானதையே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக கல்வி இல்லாத சமூகம் இந்த நாட்டுக்கும் பிரயோசனமற்றது, உங்களுடைய வீட்டுக்கும் பிரயோசனமற்றது. எனவே கல்வியினுடைய தேசிய இலக்கில் மிக முக்கியமான இலக்குத்தான் நாட்டுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் நட்பிரதியாக நீங்கள் வாழ வேண்டுமென்றால் நிச்சயமாக கல்வி என்ற மிக முக்கியமான அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனம் அளிக்கும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு நாளும் ஒரு தத்துவம், நாளும் ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தை என்ற பிரிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.